இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா என்ட்ரி கொடுத்துட்றாங்க. சம்புச்சேரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சந்திரகலா கிட்ட சொல்ல, சந்திராவும் சம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னல, அந்த டிரைவர் சரியான கிரிமினல், என்ன தைரியம் இருந்தால் கரண்ட் ஆஃப் பண்ணி ரேவதி கையில் மோதிரத்தை மாற்றி போட்டிருப்பான், இதெல்லாம் நீ சும்மாவே விடக்கூடாதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சம்புச்சேரி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சந்திரா, ஒரே குழப்பமாக இருக்குது. ரேவதி பழைசெல்லாம் மறந்ததை சாக்கா வச்சு எப்படியாவது கார்த்தியை விட்டு ரேவதியை நிரந்தரமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தா, இந்த சைடு அந்த கார்த்தி பையன் நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சம்புச்சேரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதுக்கா, அவன் எப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி ரேவதி கையில மோதிரத்தை மாத்தி போட்டானோ அதே மாதிரி நம்ம ரேவதிக்கு ஒரு மாலை தோஷம் இருக்கு, அது ரத்த சொந்தம் இல்லாதவங்க தான் ரேவதி கழுத்துல ஒரு மாலையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீதியை கிளப்பி விடுவோம். அது மட்டும் இல்லாம அந்த மாலைக்குள்ள தாலியை வச்சிருவோம். அப்ப மருது ரேவதி கழுத்துல மாலையை போடுறப்ப தாலியும் சேர்ந்து தானே அவ கழுத்துக்கு போய் சேரும், இதை யாரால தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சம்புச்சேரியும் சூப்பர் ஐடியா, எப்படியாவது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த கார்த்தி எப்படியாவது அந்த மான தோஷம் செய்யறதுக்கு வரவிடாம நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சம்புச்சேரி வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு தானே நான் அவனோட ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்பையை வச்சிருக்கேன், பிரியா கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன், பிரியா கிட்ட எப்படியாவது சொல்லி அந்த கார்த்தியை ஆஃபீஸை விட்டு வெளியில வராத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சம்புச்சேரி சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு சூரியகலா சொல்லிடுறாங்க, இது எப்படியோ அத்தை, எங்க அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சம்புச்சேரி பிரியாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு பிரியா, உன்னோட ரூட் கிளியர் ஆக போகுது, நான் என் பொண்ணு ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், அந்த கார்த்தி எப்படி இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியில் வரவே கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது அந்த கார்த்தியை வெளியில் வராத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பிரியாவும் சம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் மேடம், அப்போது இன்னைக்கு தான் கல்யாணமா, என்னோட ரூட் கிளியர் ஆகுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சம்புச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு பிரியா, நீ அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் ஏதாவது பண்ணி சொதப்புன அவ்வளவு தான், அந்த எம்டி உனக்கு கிடைக்காமையே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயன்படுத்தேன். இந்த சைடு நம்ம பிரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரியும், இந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்பையை சம்புச்சேரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திக் ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பிரியாவை வச்சு தான் சம்புச்சேரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு பிரியா கிட்ட நம்ம நேரடியாக கேட்டோம்னா கண்டிப்பாக சம்புச்சேரி கிட்ட சொல்லிடுவா, அதனால அங்கே சீனே மாற்றிடுவாங்க. அதனால இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரியாத மாதிரியே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா, நம்ம ஆஃபீஸில் பல நாளாக ஒரு குழப்பம் நடந்துட்டு இருந்துச்சுல, அது யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே இளையராஜா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்ற, அப்படி யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, வேற யாரு, அந்த பிரியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இளையராஜா சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன் மாப்பிள்ள, அப்போவே எனக்கு அவன் மேலே டவுட் இருந்துச்சு, அந்த லெட்டரை நீ எழுதுனதா ரேவதி டேபிளில் வச்சா பாரு, அப்போவே எனக்கு பிரியா மேலே சந்தேகம் வந்துச்சு, என்ன பண்ணுறது, அவன் மேலே சந்தேகப்பட்டு கேட்டால் பெரிய பிரச்சனையாருமே சொல்லி தான் நானும் விட்டுட்டேன், அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து பயங்கர கோவத்தோட போக, இந்த சைடு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, விடு விடு, இப்போதைக்கு நீ கோவப்படாத, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நான் வந்து இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கோ, அந்த பிரியா கிட்ட சம்புச்சேரி சொல்லியிருக்காங்க, எப்படியோ அந்த கார்த்தியை ஆஃபீஸை விட்டு வெளியிலே நீ அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது பிரியா கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ காட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக சம்புச்சேரி கிட்ட கார்த்தி இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டான நேரத்துக்கு நான் அங்கே போயிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி இளையராஜா கிட்ட சொல்ல, உடனே இளையராஜா சொல்கிறாங்க, மாப்பிள்ள உனக்கு எப்போவுமே வேட்சி தான், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிடறாங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம பிரியாவுக்கு தெரியவே தெரியாது. இந்த சைடு நம்ம ரோகிணி வந்து சம்புச்சேரி பார்க்குறாங்க, என்னம்மா ஏதோ அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, உன் தங்கச்சிக்கு மாலை தோஷம் இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரோகிணி வந்து டவுட் பட கேட்குறாங்க, இல்லையே மாலை பரிகாரம் அப்படிலாம் ஒன்று இருக்கா, எனக்கு என்னமோ நீங்கள் வேற என்னமோ பண்ண போகிறதா தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை, ரேவதிக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கோவமாக போயிடுறாங்க. இந்த சைடு இந்த விஷயத்த மயில்வாகனம் கிட்ட சொல்ல, மயில்வாகனமும் சம்புச்சேரியை பார்த்து கேட்குறாங்க, என்னத்த திடுதுப்புன்னு மாலையும் கையுமா போய்கிட்டு இருக்கீங்க, என்ன ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற
மாதிரி கேட்கும்போது சூரியகலா, சாமுண்டீஸ்வரி, சந்திரா எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதிக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா எல்லாரும் முன்னாடி தான் நடக்கும். இப்போ நாங்கள் அவளுக்கு பரிகாரம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்துட்டு போறாங்க. ரேவதியும் என்ன எதுன்னு கேட்காம அப்படியே கிளம்பிடுறாங்க. ரோகிணி ரேவதியை கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன ரேவதி, அம்மா பாட்டுக்கு உனக்கு என்னென்னமோ பரிகாரம் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீயும் என்ன எதுன்னு கேட்காம போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அம்மா எப்பவுமே நம்ம நல்லதுக்கு தானே செய்வாங்க, விடு பரிகாரம் தானே, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி கரெக்டான நேரத்துக்கு மயிலுக்கு கால் பண்றாங்க. என்னப்பா அங்க ரேவதியை கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா சகல, இங்க நடந்ததை எப்படி நீ அப்படியே சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ரேவதியை எங்க கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, அவளுக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் சாமுண்டீஸ்வரியத்தை கோயிலுக்கு பரிகாரன்ற பேர்ல கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மாப்பிள்ள, அத்தை இப்படியெல்லாம் இறங்குவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பவே நான் நினைச்சேன், இந்த சந்திரகலா வந்துட்டா, இந்த சூரியகலா சந்திரகலா ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தை மனசை மாத்தி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்குங்க, அதுங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா, எப்படியாவது கரெக்டான நேரத்துக்கு கோயிலுக்கு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்றாங்க. ரோகிணி மயிலும் பேசிக்கிறாங்க, ரோகிணி நம்ம இங்க இருக்க வேணாம், சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அறக்க பறக்க ஓடி வர, இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா கேட்குறாங்க, அக்கா அந்த கார்த்தி பையன் வந்து சொதப்பிட மாட்டால அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா, நான் அவனோட ஆஃபீஸ்லேயே பிரியாவை வச்சு அவளை வெளியில வர விடாத மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு மருதுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சூரியகலா, மருது இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே சூப்பராக மாறப்போகுது, ரேவதிக்கும் உனக்கும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரேவதியை கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே ரேவதி கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாமே நம்ம பேருக்கு மாத்திர மாதிரி நம்ம பண்ணிடணும், அந்த கார்த்தி பையனுக்கு நான் தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே கண்டிப்பா என்னை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொல்லிடுவான், அப்படி மட்டும் அவன் சொல்லிட்டான் அவ்வளவுதான், நம்ம என்ன திட்டத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சா அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மருது சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சூரியகலா, ரேவதியை கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே சேர்ந்து மாலையெல்லாம் கையில் வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா எதுக்காகம்மா ரெண்டு மாலையாக வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லை ரேவதி, ஒரு மாலை வந்து உனக்கு, இன்னொரு மாலை கார்த்திக் இல்லை, அவனும் நீயும் மாற்றி மாற்றி மாலை போட்டால் தானே பரிகாரம் முழுமையாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சந்திரா வந்து ரேவதியை குழப்பி விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு ஒரே குழப்பமாக இருக்கு, எதுக்காக இவங்க இவ்வளோ அவசரமாக பரிகாரம் பண்ணுன்னு கூட்டிட்டு வராங்க, இவங்க பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கார்த்தி செம்மையாக என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ரேவதி, நம்ம வீட்டில் நடக்கிற சம்பிரதாயத்துக்கெல்லாம் இந்த கார்த்தி எம்பி வந்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அவரை இன்வைட் பண்ணேன், ஆனால் இதுக்கு நான் இன்வைட்டே பண்ணல, ஆனால் அவரே வந்துட்டாரு, அவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா இவன் வேற வந்துட்டான், இவன் வந்துட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொதப்பல் ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி நேற்று தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னைக்கு கல்யாணமா, சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் இல்லை சார், கண்டிப்பாக கல்யாணத்துக்குலாம் உங்களை நான் இன்வைட் பண்ணாமல் இருப்பேனா, இது ஏதோ பரிகாரமா, அதுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரிங்க நான் உங்களுக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒரு மாலை கொடுக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நாங்கள் ஏற்கனவே மாலை வாங்கி வச்சுட்டோம், எங்கள் முறைப்படி நாங்கள் போடுற மாலை தான் ரேவதிக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சந்திராவை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, டே டிரைவர், இவ்வளோ நாளாக உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தாண்டா அதுக்கான நேரமும் வந்திருக்கு, ரேவதி கழுத்தில் மருது தாலி கடிச்சதை நீ கண் கூறா பார்த்து ரசி அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம கார்த்தி வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரேவதிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் போலீஸ் தான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்தி பயன்படுத்துகிறாங்க. எது எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, ஏன்னா நம்ம கார்த்தி வந்துட்டார்ல, கார்த்தி வந்துட்டா கண்டிப்பாக இதுங்க பண்ணுற பிளான் எல்லாம் சொதப்பதான் செய்யும். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.